தமிழர்கள் தேசிய கீதத்தை பாட மறுக்கிறார்கள் என்கிற அவதூறு பிரச்சாரத்தை மேதகு ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டு நாட்டுப்பண் இசைக்கப்படுவது இறுதியாக என்பது தமிழகத்தில் 100 ஆண்டு காலமாக தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிற நடைமுறை. ஆனால் வேண்டுமென்றே தேசிய அளவில் தமிழர்கள் மீது வெறுப்பை, வன்மத்தை கக்கக்கூடிய வகையில் ஆளுநர் அவர்கள் அபாண்டமான பழி சுமத்தி தேசிய கீதத்தை நாட்டுப்பண்ணை இசைப்பதற்கு இவர்கள் தயங்குகிறார்கள் என்கிற ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார். இது ஆளுநர் என்கிற முறையில் மாத்திரமல்ல, ஒரு அரசியல்வாதி என்கிற முறையில் கூட நாகரிகமானதல்ல, கண்ணியமானதல்ல. இவ்வளவு மோசமான வெறுப்பை உமிழ்கிற தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். இத்தகைய அச்சுறுத்தலுக்கு ஒருபோதும் தமிழகம் அடிபணியாது. தமிழகம் நாட்டு பற்றிலே எந்த வகையிலும் குறைவானதல்ல. தொடர்ந்து நமது மரபுகளை பாதுகாக்க ஓரணியில் திரள்வோம். இன்று கட்சி வேறுபாடுகளை கடந்து தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த சிக்கலில் தமிழக அரசின் பக்கம் நின்றது என்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆறுதலாக இருக்கிறது.